ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தவஞானி திருமூலர் உடற்கூற்று ரகசியத்தை பற்றியும் உடற்கூற்று தத்துவத்தை பற்றியும் பல பாடலில் சொல்கிறார். அதில் ஒரு பாடல், இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனே 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது தானே. அதாவது உடற்கூற்று தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன். யார் இன்புற்று இசைவித்து வைத்தமன் எது? அதாவது தாயும் தந்தையும் ஒன்று கூடி இன்புற்று இருக்கும் பொழுது உருவான இந்த கரு, ஆணினுடைய சுக்கிலமும் பெண்ணினுடைய ஸ்ரோனிதமும் ஒன்றாக சேரும்போது இந்த உயிர் உருவாகுதா? இல்லை, அப்போ உருவாகலை. ஏன்? இது ரெண்டுமே ஜடம். ஆணினுடைய சுக்கிலம் ஒரு ஜடம், பெண்ணினுடைய ஸ்ரோனிதம் ஒரு ஜடம். ஜடமும் ஜடமும் ஒன்றாக சேரும்பொழுது அப்போ உயிர் உருவாகலை. அப்போ எப்போ உயிர் உருவாகுது? இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனே. துன்பமாகிய இந்த பிறப்பை, துன்பமாகிய இந்த உடம்பை எடுப்பதற்கு ஒருவன் வருவான். அவன்தான் ஜீவான்மா, அதுதான் கர்மவினை, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா இந்த சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் ஒன்றாக சேரும்போது அந்த ஆன்மா அதில் பொருந்தணும். அப்போ தான் அந்த உயிர் உருவாகுதுன்றார். அப்போ தான் அந்த ஒரு செல் இன்னொரு செல்லாக மல்டிப்ளை ஆகுது. அது மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகுது? உடம்பினோட இயக்கம் 9 நீர்சால் 18 கலசம் உருவாகுது. எங்கே உருவாகுது? வெந்தது சூளை விளைந்தது யாமே. தாயினுடைய அந்த உடல் உஷ்ணத்தை விட அந்த கருப்பையினுடைய உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தில் உருவான இந்த உடல் என்னென்ன உருவாகுது? 9 நீர்சால் 18 கலசம். அது என்ன 9 நீர்சால்? உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், 2 நுரையீரல், ஒரு இதயம், ஒரு கல்லீரல், ஒரு மண்ணீரல், ஒரு பித்தப்பை, ஒரு சிறுநீரகம், 2 சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை, இதெல்லாம் சேர்த்து 9 நீர்சால் அப்படின்றார். இல்லைன்னா 9 துவாரங்கள். 9 துவாரங்கள் வழியாக அந்த நீர் கழிவுகள் நம்ம உடம்பை விட்டு வெளியேறுது. 2 கண், மூக்கு துவாரம் 2, 2 காது, வாய் 1, அப்புறம் மலை ஜலம், இதெல்லாம் சேர்த்தா 9. அப்போ இந்த 9 நீர்சால் ஆகிய இந்த உடம்பு 18 கலசம். இந்த 18 கலசம்ன்றார் பாருங்கள். கலசத்தில் என்ன இருக்கும்? புனித நீர். நம்ம உடம்புல என்ன 18 கலசம் இருக்குது? இந்த புனித நீர் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதுன்றார் ஒரு பாடலில். உள்ள அகத்துள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றான் வினைபட பள்ளமும் மேடும் அலைந்து திரிவரே கள்ள மனமுடைய கல்வியில்லாரே. உடம்புக்குள்ளே பல தீர்த்தங்கள் இருக்குதுப்பா, அதை கவனி. அதை விட்டுட்டு பள்ளம் மேடு காலு மேடன் அலையாத. இந்த தீர்த்தங்கள் உடம்பு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் எது எங்கே இருக்குது? இந்த 18 கலசத்துக்குள்ளே இருக்குது. 18 கலசன்றது என்னது? கிளான்ஸ். அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் தீர்த்தம். இந்த கிளான்ஸ் எல்லாம் அந்த ஹார்மோன்களை சீராக உடம்பில் சுரந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதனால் பள்ளமும் மேடும் அலைந்து திரிவரே கள்ள மனமுடைய கல்வியிலாருன்றார். உடம்பை கவனிக்க சொல்கிறார், உடம்பினோட இயக்கத்தை சீராக வச்சுக்க சொல்கிறார். அப்போ அந்த 18 கிளான்ஸ் எது? 18 கலசம் எழுது. நம்ம உடம்புல இருக்க கிளான்ஸ் தான். தலையில் இருக்கிற பினியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, சிகாமணி, ஞானாமணின்னு சொல்லுவாங்க. தைராய்டு, பேரா தைராய்டு, கண்டாமணி, அணுகண்டாமணி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தைமஸ், பிள்ளைச்சிட்டான், அதுக்கப்புறம் கிட்னிக்கு மேலே இருக்கிற 2 அட்ரினல் கிளான்ஸ், தலைப்பட்டி, அதுக்கப்புறம் பீஜங்கள். இதெல்லாம் இந்த கிளான்ஸ்லாம் என்ன? ஹார்மோனை சுரக்குது. அதனால் 9 நீர்சால் கலசம் 18. இந்த கிளான்ஸ் எல்லாம் ஒன்றோட தொடர்புப்பட்டது. என்னுடைய பல பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன். எந்த கிளான்ஸும் தனிச்சையாக எதுவுமே இயங்கலை. கிட்னிக்கு மேலே இருக்கிற 2 அட்ரினல் கிளான்ஸ் அதனுடைய ஹார்மோன்களை சுரக்கணும். கார்டிசால் அந்த மாதிரி ஹார்மோன்களை அது சுரக்கணும் அப்படின்னா ஆர்டரு மேலேருந்து வரணும். மேலே யார்கிட்டேருந்து வரணும்? தைராய்டு கிட்டேருந்து வரணும். தைராய்டுக்கு ஒரு ஆர்டரு மூளையிலேருந்து வரணும். பிட்யூட்டரி பினியல் கேலு, ஹைப்போதலமஸ் கிட்டேருந்து வரணும். அப்போ ஒன்றோட தொடர்புப்பட்டது. அந்த 18 கலசமும் ஒழுங்காக இயங்கணும். ஒரு கலசம் இயங்கலனாலும் முடிஞ்சு போச்சு. அதனால் 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது தானேன்றார். அப்போது இந்த உடம்பு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்கிறார். தாயினுடைய அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தால் இந்த உடம்பு உருவாகுது. அப்போ இந்த தாயினுடைய கருப்பையில் இருக்க உஷ்ணத்தால் உடம்பு உருவாகுது. ஆனால் நம்ம வாழ்நாளில் கொடுக்குற இன்னொரு உஷ்ணம் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும். அது எங்கேருந்து நாம் பெறுறோம்? என்பால் மிடைந்து நரம்பால் வரிகட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயர்நிலை ஏத இறையங்கு நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே. இப்படியே அந்த உடம்பு உருவாயிடுச்சு. அந்த உஷ்ணம், தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய உஷ்ணம், நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி, நம் பூர்வ செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடம்பு உருவாகி நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் இந்த உடம்பு நல்லா இயங்கணுமே, இதுக்கு ஒரு உஷ்ணம் வேணுமே. அந்த உஷ்ணம் எப்படி வருது? நண்பால் ஒருவனை நாடும் பொழுது. எலும்புகளாலும் தசைகளாலும் நரம்புகளாலும் இயங்கக்கூடிய இந்த உடம்பு எல்லா இயக்கமும் சீராக இருக்கணும் அப்படின்னா நண்பால் ஆகிய குருதேவரை நாடும் பொழுது, அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அவர் போதிக்கக்கூடிய இந்த யோக நெறிகளை நாம் பழகும் பொழுது நம் மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய இந்த உஷ்ணம், பிராணாயாமம் பழகும் பொழுது மூலாதாரத்தில் ஏறக்கூடிய அந்த பிராண அக்னி,
அதனால் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணத்தால் அங்கே உருவான உஷ்ணம் உடம்பை உருவாச்சு. இங்கே குருதேவரால் கொடுக்கப்பட்ட இந்த கலையால் உருவான உஷ்ணம் உருவான அந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும். எப்படி இடைகளையும் பிங்களையுமா நாம் செய்யக்கூடிய அந்த சுவாசம் மூலாதாரத்தில் ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தி, மூலாதாரத்தில் மேலே இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாதம், விசுத்தம், ஆஞ்சை, இதெல்லாம் ஆதார கமலங்கன்றது நரம்பு முடிச்சுகள், ஜங்ஷன்ஸ். நம்ம உடம்புகளில் இருக்கிற அங்கங்கே நரம்புகளும் நம்ம மூலாதாரத்தில் அங்கங்கே நம்ம முதுகுத்தண்டில் அங்கங்கே ஒன்றா சேருது. இதுதான் ஆதார கமலங்கள்ன்றோம். அப்போ இது ஒன்றா சேருதுன்னா அந்த இயக்கம் எல்லாம் ஆதார கமலம் நல்லா இயங்கிடுச்சுன்னா இந்த நரம்பு இயக்கங்கள் எல்லாமே நல்லா இயங்கும். நரம்பு இயக்கங்கள் நல்லா இயங்கிடுச்சுன்னா உள்ளுறுப்புகள் நல்லா இயங்கும். அப்போது இந்த ஆதார கமலங்கள்லாம் நல்லா இயங்கணும்னா அதுக்கான உஷ்ணம் அந்த பிராணாயம். இடைகளையும் பிங்களையுமா மாற்றி நாம் செய்யக்கூடிய சுவாசத்தால் மூலாதாரத்தில் உருவாகக்கூடிய அந்த உஷ்ணத்தால் இந்த ஆதார கமலங்கள் நன்றாக இயங்கி உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்கும். அதுதான் நண்பால் ஒருவனை நாடுகின்றேன் என்றார். என்பால் மிடைந்து நரம்பால் வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயர்நிலை ஏத இறையேங்கு நண்பால் ஒருவனை நாடுகின்றனே. இந்த உயர்ந்த இறையேகு இறைநிலையை அடைவதற்கு யாரை நான் நாட வேண்டும்? நண்பால் ஒருவனாகிய குருதேவரை நாடும் பொழுது யோக பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து நம்ம உடம்பு, உயிர், மனம், ஆன்மாவை மேம்படுத்தி நம்ம இறைநிலைக்கு உயர்த்துவார் அப்படின்னு சொல்கிறார். திருமூலருடைய பாடல்கள் எல்லாமே விஞ்ஞானபூர்வமான ஒரு பாடல். நம்ம உடற்கூற்று ரகசியத்தை எந்த ஒரு விஞ்ஞான கருவிகளும் இல்லாமல் எவ்வளோ அழகாக சொல்லிடுறாரு. எப்படி இந்த உயிர் உருவாகுதுன்றார் பாருங்க. நம்ம ஜடமும் சூட்சமும் சேர்ந்தான இந்த உலகம். அப்போ இந்த ஜடம் வெறும் ஜடம் உயிர் உருவாகலை. ஆன்மன்ற அந்த கர்மவினை என்ற அந்த ஒளி பொருந்து போது தான் உயிர் உருவாகுது. அது உருவானதுக்கப்புறம் அந்த உஷ்ணத்தால் உடம்புல என்ன 9 நீர்சால் கலசம் 18 இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனே 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது தானே. விஞ்ஞானபூர்வமான பாடல். திருமூலருடைய பாடல் எல்லாம் நம்ம விஞ்ஞானபூர்வமாக உடற்கூற்று எந்த ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். என்னோடய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் திருமந்திர தெளிவுரை எழுதியிருக்கிறார். திருமந்திர தெளிவுரை இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரத்துக்கு ஒரு 3 நூல் எழுதியிருக்கார். திருமந்திர தெளிவுரையில் மொத்தமாக எத்தனை பாடல் இருக்குது? திருமூலருடைய முத்திரை பதிந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1137 பாடல் திருமூலருடைய முத்திரை பதிந்த இடைச்செருக்களெல்லாம் நீக்கிவிட்டு உடற்கூற்று, உயிர்கூற்று, ஆன்மக்கூற்று, விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை ஒரு விளக்கமாக நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த திருமந்திர தெளிவுரை. இதை தாண்டி திருமந்திரம் புகட்டும் நலவாழ்வு, திருமந்திரம் என்னும் தேன் 3 நூல்கள் எழுதியிருக்கிறார். இந்த திருமந்திர நூலை விஞ்ஞானத்தோடு கூடிய அந்த பார்வையில் இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நான் என்னோடய இமெயில் ஐடி தரேன். இந்த யூடியூப் சேனல் கீழே இந்த பதிவு கீழே அந்த இமெயிலுக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த புக்ஸ் உங்களுக்கு வந்துடும். எந்த புக்கு வேணும்? திருமந்திர தெளிவுரை வேணுமா, அல்லது திருமந்திரம் தேன் வேணுமா, திருமந்திரம் புகட்டும் நலவாழ்வு வேணுமா அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு உங்களை தேடி இந்த நூல்கள் வந்துடும். ஏன்னா திருமூலருடைய பாடலுக்குள்ளே இருக்கிற விஞ்ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமான ஒரு மனிதர் திருமந்திரத்துக்கு விளக்கம் எழுதுகிறாருன்னா அது ஒரு மேலோட்டமாக தான் எழுத முடியும். ஆனால் யோகத்தாலேயும் யோக வேள்விகளால் தன்னை எரித்து கொண்டு யோகத்தில் உச்சத்தை கண்ட ஞானிகளால் மட்டுமே திருமூலருடைய பாடல்களுக்கு சரியான விளக்கத்தை எழுத முடியும். அதனால் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அவர் கொடுத்துருக்கிற அந்த ஒரு விளக்கமும் இன்றைக்கி நாம் அதை படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அறிவியல் பூர்வமான விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற அந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்மவித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.